நண்பர்களே நான் நினைப்பித்தேன். ஸோ டிபிஎஸ் மங்கா சாப்டர் 103 வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. பட் நான் அப்லோட் பண்ண கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. எப்பவும் போல் சொல்கிற கதை தான். பொழப்புன்னு ஒன்று இருக்குது அண்ட் பேஷன் ஒன்று இருக்குது. இது ரெண்டுத்தையுமே லைஃப்பில் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு டைமிங் கொஞ்சம் முன்ன பின்ன தான் ஆகும். பட் சமாளிப்போம். அண்டு இந்த சாப்டர் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. அதாவது இத்தனை வருஷமாக நம்ம வந்து நிறையா தியரிஸ் வந்து வச்சுருப்போம்ல. இவர் வந்து இவர் கூட ஃபைட் பண்ணால் எப்படி இருக்கும், இவங்க ரெண்டு பேர்த்தோட பவர் ஸ்கேலிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின் வந்து இருக்குல்ல. அந்த எல்லா கொஷினுக்கும் இந்த சாப்டர் மூலமாக நமக்கு ஆன்சர் வந்து தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பிகாஸ் இதில் வந்து நிறையா ஃபைட் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அதாவது நம்ம சொல்லுவோம்ல, ஏன்டா லைஃப்பில் ட்விஸ்ட் இருக்கலாம் ஆனால் ட்விஸ்ட்டே லைஃபாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு சாப்டர் தான். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிராகன் பால் சூப்பர் ஹீரோ ஆர்க்கோட லாஸ்ட் சாப்டர் இது தான். அண்ட் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சாப்டர். பிகாஸ் நம்ம சென்சே அகிரா டோரியாமா நம்மளை விட்டு போகிறதுக்கு முன்னாடி டிபிஎஸ் சூப்பர் மங்காவோட லாஸ்ட் சாப்டர் இது தான். ஸோ இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் கோ கைஸ். Chapter 103 Passing and the Future, story by Akira Toriyama, art by Toyotarou. And the battle வந்து கண்டினியூ ஆகுது. யூஐ கோகு வர்சஸ் நம்ம பீஸ்ட் கோகான். ஸோ நம்ம கோகான் பார்த்தீங்கன்னா கோகு மேலே ஒரு பவர்ஃபுல்லான கிக்கு நிற்கிறான். அந்த கிக்கை நம்ம கோகு வந்து டாச் பண்ணுறான். பட் இருந்தாலும் அதோட எஃபெக்ட் வந்து பட்டுருச்சு. நம்ம கோகு பார்த்தீங்கன்னா மலையை உடச்சிட்டு போயிட்டு கீழே விழறான். பட் கீழே விழ போகிற நேரத்தில் நம்ம தலையை வந்து எப்படியோ ஓரளவுக்கு சமாளித்து தடுத்து நிறுத்தி ஏஞ்சி நிற்கிறான். ஏஞ்சி நின்றுட்டு என்ன சொல்கிறான்னா, வாவ் கோகான் யூ ஆர் டூ குட், உன்னோட பொட்டன்ஷியல் ரொம்ப இன்க்ரெடிபிளாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கோகான் அப்படியே கோகு முன்னாடி வந்து லேண்ட் ஆகிறான். அப்போ நம்ம கோகு வந்து என்ன சொல்கிறான்னா, அதாவது இந்த டைம் என்ன சேஞ்ச் ஆகிருக்குன்னா, அந்த எல்லா பொட்டன்ஷியலையும் உன்னோட ட்ரைனிங் மூலமாக நீ வந்து உனக்கு சொந்தமாக்கியிருக்க அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அதாவது இதுக்கு முன்னாடி கோகானோட லிமிட் பிரேக்கர் அந்த பொட்டன்ஷியல் எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மட்டும்தான் வெளியில் வரும். அதுக்கப்புறமா அந்த பொட்டன்ஷியல் அவனால் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியாது. பட் இந்த டைம் வந்து கோகு என்ன சொல்கிறான்னா, அதாவது பீஸ்ட் கோகான் அன்லீஷ் ஆனது பிக்கோலோக்கு வந்து அடிபட்டுருச்சு அப்படின்ற நேரத்தில் தான். பட் அந்த பீஸ்ட் கோகான் அப்படின்றது கோகானால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு பவர். அதை வந்து பிக்கலோட ட்ரைனிங் மூலமாக கோகான் வந்து தனக்கு வந்து சொந்தமாக்கியிருக்கான். அது மூலமாக கோகான் நினைக்கிறப்பெல்லாம் அந்த ஃபுல் பொட்டன்ஷியலையும் அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியும், அந்த ஃபார்மையும் அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை தான் வந்து கோகு இந்த இடத்துல நீ வந்து உனக்கு ஏற்ற மாதிரி இந்த பொட்டன்ஷியலை உனக்கு சொந்தமாக்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறான். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கோகா என்ன சொல்கிறான்னா, எஸ் டேட் இதை நான் சொந்தமாக்கிட்டேன் தேங்க்ஸ் டு பிக்கலோ, பிகாஸ் பிக்கலோ தான் எனக்கு ட்ரைனிங் பண்ணார், எனக்கு வந்து கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறான். அண்ட் தென் கோகு என்ன சொல்கிறான், ஓ ஐ சி. அண்ட் தென் அதுக்கப்புறம் நம்ம தலைவர் என்ன சொல்கிறேன்னா, பட் ட்ரைனிங் வந்துட்டு நானும் சும்மா கிடையாது, நானும் எந்த அளவுக்கு ட்ரைனிங் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் வந்து சும்மா காற்றுலே பறந்து நின்று ஒரு ஃபோக்கஸ் பண்ணி தன்னோட கண்ணை வந்து திறக்கிறான். ஒரு பயங்கரமான எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் டக்குன்னு கோகான் வந்து எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ம கோகானுக்கு பின்னாடி வந்து ஒரு பவர்ஃபுல்லான கிக்கு வைக்கிறான் நம்ம கோகு. ஸோ இப்படி ஒரு பவர்ஃபுல்லான கிக்கை போட்டோடனே கோகான் பார்த்தீங்கன்னா ஏரில் பறக்க ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த கிக்கை ஃபாலோ பண்ணி கோகு பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் ஹேண்டில் அட்டாக் வந்து போடுறான். சும்மா அடித்து கோகான் வந்து தெறிக்க விடுறான். அப்போ கோகான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு தண்ணிக்குள்ளே போய் விழுந்துடுறான். தண்ணிக்குள்ளே விழுந்த கோகான் எங்கடா போனான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோகு வந்து அங்கேயும் இங்கேயும் தேட, அப்போ நம்ம கோகான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கோகுக்கு பின்னாடி வந்து ஓகே கோகு அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செமையான கிக் ஒன்று வைக்கிறான். பட் அந்த இடத்துல தான் ட்விஸ்ட்டே. கோகான் எதிர்பார்க்க ட்விஸ்ட்டு, கோகோட பாடி ஆட்டோமேட்டிக்காக அந்த கிக்கை வந்து டாச் பண்ண ஆரம்பிக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோகான் அட்டாக் பண்ணுற எல்லா அட்டாக்கையும் அந்த பாடி வந்து டாச் பண்ணுது. கோகான் வந்து பஞ்ச் மேலே பஞ்ச் பண்ணுறான். இந்த ஃப்ரேமில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். கோகான் வந்து லெஃப்ட் ஹூக்கு, ரைட் ஹூக்கு, அப்பர் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து பண்ணுறான். பட் ஒன்றுமே வந்து வேலைக்கு ஆக மாட்டேங்குது. பிகாஸ் கோகு இன் அல்ட்ராஸ்டிக் மோட். ஸோ இதை பற்றி கோகானுக்கு தெரியாது. ஸோ கோகானை வந்து முடிஞ்ச அளவுக்கு பஞ்ச் மேலே பஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ கோகோட பாடி ஆட்டோமேட்டிக்காக டாச் பண்ணிகிட்டே இருக்கு. ஸோ இந்த ஃப்ரேமை பாருங்களேன். ஸோ இந்த ஃப்ரேமை பார்க்குறதுக்கு தான் இத்தனை வருஷமாக தவம் கிடந்தது. ப்ராலி, வீஸு, பீருஸு அண்ட் நம்ம தலை பிரின்ஸ் வெஜிட்டா அண்ட் இந்த பக்கம் கோகானும் கோகுவும் சண்டை போடுறாங்க. வாவ், எவ்வளோ ஒரு சூப்பரான ஃப்ரேம் இல்லை. ஸோ இதை வந்து அனிமேஷனில் பார்க்குறதுக்காக நம்ம எல்லோரும் வந்து வெயிட்டிங்க. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜிட்டா வந்து இந்த ஃபைட்டை பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, டேமிட், அதாவது கேக்கராட்டோட அந்த அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் வந்து இந்த கேமுக்கு ஃபேவராக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோகுக்கும் கோகானுக்கும் இடையில நிறையா வந்து பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேப்பாக இருக்குது. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஸோ கோகு வந்து கோகானை விட பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாரு. எஸ், இருக்காதா பின்ன, அவங்க அப்பன்டா, அதாவது கோகானோட அப்பன் தானே, எத்தனை வருஷமாக சண்டை போட்டுட்ருக்கான் தலைவன். ஸோ பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேர் இப்படி பேசிகிட்டு இருக்க, சாரி வெஜிட்டா வந்து அப்படி சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அகைன் வந்து இந்த ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது கோகான் வந்து முடிஞ்ச அளவுக்கு முட்டி மோதி பார்க்குறான், பஞ்ச் பண்ணுறான், கிக் பண்ணுறான், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. டக்குன்னு கோகு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிக்குன்னு வைக்கிறான். கோகான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு விழ போகிற நேரத்தில் ஒரு மரத்தில் போய் லேண்ட் ஆகிறான். அண்டு அப்போ நம்ம கோகான் வந்து என்ன
என்ன சொல்கிறான்னா, ஓ ஐ சி, இதுதான் வந்து அல்ட்ரா இன்ஸ்டிங்க்டோட பவரா டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அண்ட் நம்ம கோகு வந்து என்ன சொல்கிறான்னா, எஸ் கோகான், அதாவது இந்த டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணிட்டா யூசரோட பாடி ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த ஒரு அட்டாக்கும் அந்த பாடியை வந்து ஹிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு நம்ம கோகான் பற்றினா, வாவ் டேட், ட்ரூலி ரொம்ப அமேசிங்கான டெக்னிக் தான், பட் நான் எதிர்பார்த்த மாரி தான், அண்டு பீஸ்ட் ஃபார்மும் ஒன்றும் குறைஞ்சது கிடையாது அப்படி சொல்லிட்டு நம்ம கோகான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பவர் வந்து ரீச் பண்ணுறான். ஸோ அந்த டைமில் ப்ராலி வந்து பார்க்கணுமே, ப்ராலி, லீமோ அண்டு யார் கார்பனோட கைத்திடி, கோடெங்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்காங்க. பிகாஸ் அவங்க ஏன் ஷாக்கிங்காக இருக்காங்கன்னா, இந்த ஃப்ரேமை பார்த்தாலே தெரியும், அந்த இடத்துல ஏகப்பட்ட எனர்ஜி வந்து கேதர் ஆகுது. அதாவது இது வந்து கோகான் வந்து எனர்ஜியை ரைஸ் பண்ணல, கீயை வந்து ரைஸ் பண்ணல, அந்த கீ எல்லாத்தையும் வந்து கேதர் பண்ணுறான். மேபி நேச்சர்கிட்ட இருந்து அப்சர்வ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல வெஜிடா வந்து என்ன சொல்கிறாருன்னா, வாவ் இது வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மாஸ் கீ, கோகான் உன்னால் இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா? பிகாஸ் அந்த இடத்துல வந்து அந்தளவுக்கு கீ கண்ட்ரோல் இருக்குது, அதாவது கீ வந்து அதிகமாகிட்டு இருக்குது. அதனால தான் வெஜிடா வந்து சொல்கிறாரு, கோகான் ஒன்றால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல கோகான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு எல்லா கீயும் கேதர் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான ஸ்பீடில், அதுவும் லைட்னிங் ஸ்பீடில் வரான். வாவ் டேம் இட் மேன், அதாவது டொயோட்டோவோட இந்த ஃப்ரேமை பார்க்கணுமே. அதாவது கோகான் வந்து மின்னல் வேகத்தில் பிச்சுக்கிட்டு வரான். இதை வந்து டொயோட்டோட ட்ராயிங் பண்ண விதம் வந்து வேறு லெவலாக இருக்குது, உண்மையாகவே அனிமேஷன் பார்க்குற மாரி இருக்குது. தென் வெஜிட்டா, அதாவது தலை வந்து ஷாக் ஆகிட்டாரு, வாவ் ஸோ ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதாவது ஒரு நூலேயில் அதாவது நம்ம கோகு வந்து தப்பிச்சிட்டாரு. ஏன்னா அந்தளவுக்கு கோகான் வந்து முன்ன இருந்ததை விட இப்போ பயங்கர ஸ்பீட் ஆகிட்டான். பிகாஸ் அந்த கீ ஃபுல்லாகவே கேதர் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால கோகான் வந்து இப்போ பயங்கர ஸ்பீட் ஆகிட்டான். கோகானோட ஸ்பீடு வந்து முன்ன இருந்ததை விட ரொம்ப அதிகமாகிடுச்சு. அண்ட் அகைன் இந்த ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்டு கோகான் வந்து எப்பவும் போல் பஞ்ச் மேலே பஞ்ச் பண்ணுறான், கிக் பண்ணுறான். இந்த இடத்துல கோகு வந்து அதாவது ஒரு கட்டத்தில் வந்து தான் கையை வச்சு டாச் பண்ணவே ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா கோகானோட பஞ்சும் கிக்கும் அந்தளவுக்கு வந்து ஸ்பீடாக இருக்குது. அண்ட் அகைன் கோகான் வந்து பஞ்ச் பண்ணுறான், அந்த பஞ்ச் வந்து மிஸ் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு கோகான் ஒரு பஞ்ச் பண்ணுறான், அது பயங்கர ஸ்பீடாக இருக்குது. கோகு கிட்டத்தட்ட தன்னோட கையாலே அந்த பஞ்சை வந்து தடுக்க ஆரம்பிச்சிடறான். அதாவது கோகு நெக்ஸ்ட் ஃப்ரேமில் பாருங்கள், கோகுவோட பாடியில் வந்து கோகானோட பஞ்சை வந்து உரசிக்கிட்டு போகுது. அண்டு நெக்ஸ்ட்டு கோகுவோட தாடையை வந்து உரசிக்கிட்டு போகுது. டேமிட், கோகான் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கான். இந்த பக்கம் பார்க்கணுமே, பீரூஸோட மூஞ்ச பாருங்களேன், என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஷாக்கிங்காக பீரூஸ் அண்ட் வீஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க. அண்ட் கோகான் வந்து வாவ் மேன், கோகான் ஃபைனலி வந்து ஒரு ஹிட் ஒன்று வச்சுட்டான் கோகு மேலே. ஷீட், கோகான் பீஸ்ட் ஹிட் அல்ட்ரா இன்ஸ்டன்ட் கோகு, இது சரித்திரம்டா, வரலாறு. ஸோ ஃபைனலி கோகான் பீஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அல்ட்ரா கோகு வந்து ஒரு பஞ்ச் வந்து பண்ணிட்டான். ஸோ கோகு பார்த்தீங்கன்னா வந்து பறந்து போய் கீழே விழுந்துட்டான். நம்ம தலையை வந்து லேண்ட்லாம் பண்ணல, விழுந்துட்டான். நம்ம தலையை நட்டிச்சு பறக்க விடுறான் கோகானு. அண்ட் தென் வெஜிட்டா, வாவ் இது வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. அதாவது ஹி பாஸ் த அல்ட்ரா இன்ஸ்டிங் ஸ்பீடே வந்து கோகான் வந்து பாஸ் பண்ணிட்டான். இது எப்படி முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு வெஜிட்டா வந்து சொல்லிட்டு இருக்கான். அண்டு தென் கோகான் என்ன சொல்கிறான்னா, எஸ் டேட், நீங்கள் வாயை விட்ட வாங்கி கட்டிக்கோ டேட் அப்படின்னு சொல்லிட்டு கோகான் பார்த்தீங்கன்னா அதுமாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்போ கோகு பார்த்தீங்கன்னா தன்னோட பழைய ஸ்டேட்டுக்கு வந்துட்டான் கோகு. இது வந்து கோகு தன்னோட பழைய ஸ்டேட்டுக்கு வந்தானா இல்லை அடித்த அடியில் வந்து அல்ட்ராசின் கோகு வந்து பழைய நிலைமைக்கு வந்துட்டானான்னு தெரில. அண்ட் கோகு என்ன சொல்கிறேன்னா, வாவ் வலிக்குதே கோகான், என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் இந்த பக்கம் நம்ம கோகான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது நான் பர்சர்க் மோடுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய கீ பவர் ஃபுல்லாத்தையும் ரைஸ் பண்ணி அதை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணேன். ஸோ அதுதான் இது அப்படி சொல்லிட்டு கோகான் சொல்கிறான். ஸோ இதை தான் வந்து ப்ராலிக்கிட்ட எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமாக வெஜிட்டா சொன்னது இதுதான், ப்ராலிக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம். ஸோ தென் நம்ம கோகான் வந்து என்ன சொல்கிறான்னா, ஆமாம் டேட், என்னோட கீ பவர் வந்து ரைஸ் பண்ணி நான் பர்சர்க் மோடுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன், அதனால தான் இந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக என்னால் இருக்க முடியுது அப்படின்ற மாதிரி கோகான் வந்து சொல்ல. இதை கேட்ட கோகு பற்றினா, எனது பர்சர்க்கா அண்ட் கீ கண்ட்ரோலிங்க என்னையா சொல்கிற அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்தோடு யோசிக்க. தென் நம்ம கோகான் வந்து என்ன சொல்கிறான்னா, ஆமாம் டேட், அதுதான் ஒரே வழி என்னோட ஃபுல் மேக்ஸிமம் பவரை வெளியில் கொண்டு வரதுக்கு அப்படின்ற மாதிரி கோகான் சொல்ல. இதை கேட்ட கோகு பார்த்தீங்கன்னா டக்குன்னு மறுபடியும் யூஐ மோடுக்கு வந்து போகிறாரு. போயிட்டு, கோகான் உன்னோட மைண்டில் நிறைய என்னென்னவோ இருக்குதுன்னு எனக்கு தெரியுது, ஸோ அது எல்லாத்தையும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது, ஸோ அடுத்த ரவுண்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. தென் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பீரூஸ் வந்து காட்டுறாங்க. அப்போ நம்ம லார்ட் பீரூஸ் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஆக்சுவலாக வீஸ் கிட்ட வந்து கேட்குறாரு, ஹேய் வீஸ், நம்ம கோகோட பையன் ஒரு சூப்பர் சைனா. அப்போ நம்ம வீஸ் பார்த்தீங்கன்னா, இல்லை மை லார்ட், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கானே இவன், அது மட்டும் இல்லாமல் இது இந்த பீஸ்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு டிவைன் டெக்னிக்கும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எஸ், இதுவும் ஒரு ஆன்சர் தான். ஏன்னா வந்து அல்டிமேட் கோகான் வந்து ஒரு டிவைன் டெக்னிக், அதாவது காய் கூட வந்து ட்ரைனிங் பண்ணனால அது ஒரு கடவுளோட பவர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அல்டிமேட் கோகானில் இருந்து தான் பீஸ்ட் ஃபார்ம் வந்துச்சு. ஸோ பீஸ்ட் ஃபார்ம் வந்து ஒரு ஏஞ்சலோட டெக்னிக்கும் அதில் கலந்துருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய தியரி வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே ஆப்வியஸ்லி உண்மை கிடையாது. ஸோ கோகான் பீஸ்ட் வந்து முழுக்க ஒரு சூப்பர் சையனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். அண்ட் தென்
அண்டு அது மட்டும் இல்லாமல் ஸோ அது வந்து ஒரு டிவைன் டெக்னிக் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கோகான் வந்து ஒரு கிஃப்டட் சைல்டு அப்படின்னு சொல்கிறான். ஸோ பிறக்கும் போதே வரத்தை வாங்கிட்டு வந்திருக்கான் கோகான் அப்படின்ற மாதிரி நம்ம வீஸ் வந்து சொல்ல. அண்டு தென் நம்ம லீமா வராரு. ஏனுங்கண்ணா ஜூஸ் குடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ நம்ம வீஸ் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் லீமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸை வாங்கிட்டு என்ன நடந்தாலும் சரி இவனுக்கு 2 பேரும் திணி பண்ணுறாரு வீஸும் பீர்ஸும். ஸோ வீஸ் பார்த்தீங்கன்னா ஜூஸ் எடுத்து குடிக்க, அப்போ நம்ம நல்ல உள்ளம் கொண்ட லீமோ பார்த்தீங்கன்னா நம்ம கார்மனோட தடிக்கும் கைத்தடிக்கும் ஏனுங்கண்ணா ஜூஸ் வேணுமா அப்படின்னு கேட்க, அப்போ நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணி கரைச்சாலே பாயசம் மாதிரி குடிப்போம். ஸோ பாயசமே கேட்குது, குடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம பசங்களும் கொடுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அவனுக்கு வந்து கேட்க, தென் நம்ம ப்ராலிக்கு வந்து ஜூஸ் கொடுக்குறாரு நம்ம லீமோ. தென் ப்ராலி வந்து ஜூஸ் குடிக்கிற நிலைமையில இருக்கான். ப்ராலி வந்து ஆர்வத்தோட உச்சத்தில் இருக்கான். வாவ், எப்படிப்பட்ட ஒரு காய், இந்தமாரி ஒருத்தன் இருப்பான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கோகானை வந்து ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கான். அதுவும் வாய் பொழந்துட்டு பார்த்துட்டு இருக்காயா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோக்கு வந்து நோட் பண்ணிட்டான். அதுவும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா சொடக்க போகிற நேரத்தில் கோக்கு வந்து ஒரே தட்டு தான் நம்ம கோகான் வந்து தட்டுறான். கோகான் போயிட்டு கஷ்டப்பட்டு லேண்ட் ஆகிறான். வாவ், என்ன இது வந்து எவன் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டே பிடிக்க முடியல. பிகாஸ் இந்த ஃப்ரேமை பாருங்களேன், கோகு வந்து ஜஸ்ட்டு கோகானை வந்து ஸ்டாப் பண்ணிட்டான். ஜஸ்ட்டு ஒரு தட்டு தான் தட்டினான். ஸோ கோகான் வந்து பின்னாடி போயிட்டு ஓரளவுக்கு லேண்ட் ஆகி நிற்கிறான். அண்ட் தென் கோகான் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக கோகு அட்டாக் பண்ண வரக்குள்ள, அப்போ நம்ம கோகு வந்து என்ன சொல்கிறேன்னா, ஹே கோகான் போதும் நிப்பாட்டு அப்படின்றான். தென் என்னாச்சு டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோகான் வந்து கேட்க, கோகான் உன்னோட பவர் வந்து நான் பார்த்துட்டேன், நீ ரொம்ப ஆசமாக இருக்க, செம்மையாக இருக்க, அண்டு நீ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ இந்த அளவுக்கு ட்ரைனிங் பண்ணி உன்னை நீயே வளர்த்துக்கிட்டதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது மட்டும் இல்லாமல் எர்த்து வந்து இப்போ ஒரு சேஃபான கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம கோகு பார்த்தீங்கன்னா கோகான் மேலே ஒரு முழு நம்பிக்கை வந்து வச்சுருக்கான். எஸ், ஸோ கோகு வந்து இந்த இடத்துல என்ன சொல்ல வராருன்னா, நம்ம தலைவன் வந்து பூமியில் இருந்தாலும் இல்லைனாலும் பூமியை வந்து கோகான் பாதுகாப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இப்போ வந்துருச்சு. சும்மாவா அல்ட்ராசிட்டி அடித்து பறக்க விட்டார் நம்ம பீஸ்ட் கோகான். எஸ், ஸோ கோகானோட முழு பவர் மேலே கோகுக்கு நம்பிக்கை இருக்குது. அண்ட் தென் நம்ம கோகான் பார்த்தீங்கன்னா, ஏடா நம்ம அப்பா வந்து பாதி ஃபைட்டில் நிப்பாட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கிங்காக வந்து பார்க்க, அப்போ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா, ஹே கோகான் உங்கள்கிட்ட வந்து சொல்லணும், ஸோ உனக்குள்ளே இன்னமும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வந்து மிச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்க, ஓகே அப்படின்ற மாதிரி கோகான் பார்க்க, அப்போ நம்ம கோகு வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இன்னொரு ஆள் ஒருத்தர் இருக்கான், நீ அவங்க கூட ஃபைட் பண்ணணும் அப்படின்னு கேட்க, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு கோகான் கேட்குறான். அப்போது நம்ம ப்ராலி வந்து ஓரமானு பார்த்துட்டு இருக்கான். அப்போ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா, ஹோய் ப்ராலி அப்படின்னு கூப்பிட, யோ என்னையா கூப்பிட்ட, ஆமாடா நீ தான்டா, ஸோ நீ வந்து ரொம்ப நேரமாக கோகான் கூட ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ நான் ரியலி மீ என்னதானா டேய் ஒன்னதான்டா அப்படின்னு கோகு சொல்ல. அப்போ இந்த ஃப்ரேமில் வந்து நம்ம லார்ட் பீருஸ் நம்ம கபாலியோட பிளானட்டை வந்து காட்டுறாங்க. சல்லியாக நொறுக்கிட்டாங்கயா, ஏன்னா ஒரு கல்லாக கீழே விழுந்துட்டுருக்கு. அண்ட் தென் இந்த பக்கம் வந்து நம்ம கோட்டிங்ஸ் வந்து நம்ம கோட்டிங்ஸ் கிட்ட நம்ம கார்மனோட கைத்தடியும் கேட்குறானுங்க. ஆனால் இப்படியே போனால் வெஸ்ட் சிட்டி வருமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம கோட்டிங்ஸ் வந்து என்ன சொல்கிறான்னா, கார்மன் கார்லேயும் போகிறதுக்கு வெஸ்ட் சிட்டிலாம் வராதியா, நீ வேறு ஒரு பிளானட்டில் இருக்க, இதை வச்சுட்டு காரெல்லாம் வச்சுக்கிட்டு வேறு ஒரு பிளானட்டுக்கு போக முடியாது, பொத்திக்கிட்டு இங்கே இரு அப்படின்ற மாதிரி நம்ம கோட்டிங்ஸ் வந்து சொல்ல. அப்போ நம்ம கைத்தடி பார்த்தீங்கன்னா, என்னது வேற ஒரு பிளானட்டில் இருக்குமா, என்னையா சொல்கிற அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்காக வந்து கேட்குறான். அண்ட் தென் எஸ், நம்ம தலைவன் கோகு பார்த்தீங்கன்னா வெஜிடா கிட்ட வந்து லேண்ட் ஆகிறான். அண்ட் தென் நம்ம பிரின்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கேட்குறாட் உண்மையாவா, அதாவது நோ வின்னர் நோ லூசர், இல்லை யாரும் வெற்றியும் ஆகலை யாரும் தோக்கலை, அதானே அவங்க கதை அப்படின்ற மாதிரி நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா கோகு பார்த்து கேட்க, அப்போ நம்ம கோகு என்ன சொல்கிறேன்னா, வெஜிடா உனக்கு ஆல்ரெடி தெரியும் கோகான் வந்து என் பிள்ளைகிட்ட வந்து நான் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு சண்டை போட்டது கிடையாது. ஸோ இது வந்து கோகானோட ஸ்ட்ரென்த்தை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபைட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ இது வந்து ஒரு ஸ்பாரிங் மேட்ச் தான், இது ஆல்ரெடி வந்து தெரிஞ்ச கதை தான். ஸோ இது வந்து ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் ஃபைட் பண்ணேன், மற்றபடி கோகானை வந்து வின் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் என்னோட எண்ணமே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம வெஜிடா கிட்ட நம்ம கோகு வந்து சொல்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எஸ், ஃப்யூச்சரில் இன்னொரு டைம் இந்த சண்டை வரும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் கோகானோட பவர் மேலே நம்பிக்கை இருக்குது. ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோகு வந்து சொல்கிறாரு. அண்ட் தென் போட்டாங்க என் ஷீல்டை இந்த ஃப்ரேமில் பாருங்களேன், அதாவது நம்ம இமயமலை ப்ராலி அண்ட் நம்ம தளபதி கோகான். ஸோ 2 பேரும் கோகான் எப்பவும் போல் அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கு வந்து மரியாதை கொடுக்குற மாதிரி அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் பாவ் வந்து வைக்கிறாரு. அண்ட் நம்ம வீஸ் பார்த்தீங்கன்னா உடனே வந்து ஷீல்டை போட்டு விட்டான், டேய் இந்த பிளானட்டே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருக்க போகிறது இல்லை, சரி நம்மளை நம்ம பாதுகாத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷீல்டை வந்து போட்டுட்டான். ஸோ ஷீல்டுக்குள்ளே எப்பவும் போல்
ஸோ நம்ம கோகு அண்ட் பீரு ஸ்லீமோ அண்டு எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ எஸ் கைஸ், அதாவது இத்தனை வருஷமாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஃபைட் வந்து நடக்க போகுது. எஸ், ப்ராலி வர்சஸ் கோகான். அதாவது இந்த டைமில் நம்ம கோகு வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ப்ராலி அண்ட் கோகான் இவங்க ரெண்டு பற்றியும் பார்க்கறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நம்ம வெஜிட்டாவும் ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே கிட்டத்தட்ட பீஸ்ட் வைப் வந்து என்னால் உணர முடியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தென் எஸ், இதிலேருந்து நம்ம ப்ராலி வந்து ட்ரிகர் ஆகி ஏதாவது கற்றுக்கிட்டா ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம கோகான் பார்த்தீங்கன்னா ப்ராலியை பார்த்து, ப்ராலி சான் நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபைட்டர்னு கேள்விப்பட்டேன், அது உண்மையா அப்படின்ற மாதிரி நம்ம ப்ராலியை பார்த்து கேட்க, அப்போ நம்ம ப்ராலியை பார்த்தீங்கன்னா ஷோ இட் டு மீ, என்கிட்ட காட்டு கோகான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ என்னது அப்படின்ற மாதிரி நம்ம கோகான் வந்து கேட்க, அதாவது எஸ் பீஸ்ட் ஃபார்மை தான் சொல்கிறேன், என்கிட்ட அதை காமி அப்படின்ற மாதிரி நம்ம ப்ராலி வந்து கேட்குறாரு. அப்போ நம்ம கோகான் பார்த்தீங்கன்னா, அதாவது கேட்டு வாங்கிக்கிறியா ப்ராலி, ஸோ வந்து வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஃப்ளிப் அடித்து ஒரு ரொட்டேஷனு, தென் பார்த்தீங்கன்னா பீஸ்ட் ஃபார்மு. வாவ், அந்த ஃப்ரேம் வந்து பாருங்களேன் செம்மையாக இருக்குல்ல. இது அனிமேஷனில் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். அதாவது ப்ராலி வந்து ஒரு அட்டாக் ஒரு பஞ்ச் ஒன்று பண்ணுறான், அந்த பஞ்சை வந்து கோகான் கவுண்டர் பண்ணி டக்குன்னு ஒரு பிளாக் ஃபிளிப் அடித்து ஒரு ரொட்டேஷனில் போயிட்டு டக்குன்னு வந்து பீஸ்ட் மோடு ஆன் பேபி. ஸோ பீஸ்ட் மோடுக்கு போயிட்டு அங்கேருந்து லைட்டிங் ஃபாஸ்ட்டில் வந்து வரான் ப்ராலியை நோக்கி, சடனாக ஒரே பஞ்ச் வைக்கிறான் ப்ராலி மேலே. வாவ், ப்ராலியால் அதை தடுக்க கூட முடியல, தடுத்தே வந்து ப்ராலிக்கு அடி வந்து விழுந்துருது நக்குன்னு. ஸோ சரியான வெயிட்டான பஞ்சுன்னு வைக்கிறான். அண்டு அதை ஃபாலோ பண்ணி ஒரு பயங்கரமான கிக்குன்னு வைக்க மலையை சரிச்சிட்டாங்கய்யா. ஸோ மலை பார்த்திங்கன்னா மண்ணில் போய் விழுந்துருச்சு. அண்ட் தென் வெஜிட்டா வந்து கேட்குறான், ஸோ அடுத்து என்ன பண்ண போகிற ப்ராலி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அகைன் நம்ம கோகான் பார்த்தீங்கன்னா செம்ம வேகமாக ப்ராலியை நோக்கி வரேன். அப்போ தான் அந்த இடத்துல நம்ம மலையோட சுயரூபத்தை பார்க்க போகிறீங்கடாடி, மலை மேலே கை வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ப்ராலி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பவர் அப் பண்ணுறாரு. எஸ், நம்ம ப்ராலி கோஸ் டு சூப்பர் சையன். ஸோ அப்போ வந்து சூப்பர் சைனாக மாறினவொடனே நம்ம கோகு வெஜிட்டாவும் வந்து ஷாக் ஆகிறாங்க. ஐயோ, இவன் பேர்ட்ஸுக்கு மட்டும் போயிட்டான்டா அப்படின்ற மாதிரி. ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். ஸோ ப்ராலி வந்து எப்பயுமே சூப்பர் சைனாக மாறினா அந்த பவர் தான் வந்து ப்ராலியை கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ ப்ராலியால் அந்த பவர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. தென் அகைன் ப்ராலி வந்து சூப்பர் சைன் மோடில் வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பட் இந்த டைம் ப்ராலியோட கண்களை வந்து காட்டுறாங்க. எஸ், அப்போ நம்ம கோகு தான் சொல்கிறேன்னா, ஹேய் வெஜிட்டா அங்கே பாரு, ப்ராலியோட ஐஸ் வந்து ஒயிட்டாக இல்லை. ஸோ ப்ராலி வந்து சூப்பர் சேனா எப்படி கண்ட்ரோலை இழக்காமல் மாறுறது அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டான் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறாரு நம்ம கோகு. தென் நம்ம வெஜிட்டாவும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிடுச்சு போல். அண்டு ஸோ ப்ராலி ஃபைனலி சூப்பர் சேனா கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம வெஜிட்டாவும் சொல்கிறாரு. அப்போ இந்த இடத்துல நம்ம கோகானுக்கு வேர்த்து ஊற்றுது. வாவ், என்ன ஒரு அமேசிங்கான பவர், இது வந்து மற்ற சூப்பர் சேன் மாதிரி கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ப்ராலியோட பஞ்சை தடுத்து நம்ம கோகான் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்லேயே இருக்கான். அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃப்ரேமில் நம்ம வீஸு பீரூஸ் இவங்க எல்லாத்தையும் காட்டுறாங்க. அப்போ நம்ம வீஸு என்ன சொல்கிறாங்கன்னா, வாவ் ட்ரைனிங் வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யுது. ஸோ ஃபைனலி ப்ராலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரோத்தை வந்து அடைஞ்சிருக்காரு. ஸோ கொஞ்சம் வளர்ச்சி வந்து அடைஞ்சிருக்காரு, ட்ரைனிங் நிறைய கற்றுருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம வீஸ் வந்து சொல்கிறாரு. தென் நம்ம பீரூஸ் பார்த்தீங்கன்னா, வீஸ் ரொம்ப அழட்டிக்காது. ஸோ இந்த இடத்துல வந்து ப்ராலி இப்போதைக்கு சூப்பர் சேனா எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு தான் கற்றுக்கிட்டான். பட் நம்ம கோகோட பையன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கான், இந்த ஃபைட்டே வந்து கோகான் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம பீரூஸ் வந்து சொல்கிறாரு. அகைன் ஸோ நெக்ஸ்ட் ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா, என்ன இது, அதாவது சூப்பர் சேன் ப்ராலியை வந்து கோகான் பெஸ்ட்டு சும்மா ராட்டினத்தை சுற்றுற மாதிரி சுற்றி தூக்கி கிடாசுறான். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா, ஐயோ மரத்தை உடச்சி போய் ப்ராலி வந்து விழுறான். ஸோ இந்த மரம் தான் அந்த ஃபைட்டில் விழுற உடையாமல் இருந்துச்சு, அதையும் உடைச்சிட்டாங்களா. ஸோ மரத்தை உடச்சிட்டு ப்ராலி போய் விழ. ஸோ இந்த இடத்துல அப்போ நம்ம வீஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதாவது வீஸ் வந்து நம்ம பீரூஸ்கிட்ட கேட்குறாரு, மை லார்டு, ஸோ இதனால் கோகான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனாக வந்து மாற முடியுமா, அந்த கேண்டிடேட் வந்து கோகான் வந்து தயாராக இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ நம்ம பீரூஸ் வந்து என்ன சொல்கிறேன்னா, இல்லை கோகான் வந்து அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான், ஏன்னா வந்து ரொம்ப சீரியஸான டைப்பு. ஸோ கோகான் வந்து நெக்ஸ்ட் காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனாக வந்து மாற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீரூஸ் வந்து ஆன்சர் பண்ணுறாரு. தென் நம்ம வீஸ் பார்த்தீங்கன்னா, எஸ் கரெக்டாக சொன்னீங்க அப்படின்ற மாதிரி நம்ம வீஸ் வந்து சொல்ல, நெக்ஸ்ட் ஃப்ரேமில் அந்த மரமே வந்து உடஞ்சி போச்சு. ஆடா பாவீங்களா, பீரூஸோட பிளான்ட்டுக்கு அந்த மரம் தாண்டா அழகு, அந்த மரத்தையே வந்து அடித்து உடச்சிட்டாங்க. இந்த பக்கம் வந்து கோட்டிங்ஸ் வந்து பிரிஞ்சுட்டானுங்க. எஸ், அந்த ஃபியூஷன் வந்து உடஞ்சி போச்சு, அதனால் ஒரு டைம் லிமிட் தானே. ஸோ ஃபியூஷன் வந்து பிரிஞ்சு மறுபடியும் கோட்டின் அண்ட் ட்ரங்க் வந்து தனித்தனியாக ஆட்டானுங்க. தென் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிட்டா வந்து செம்ம காண்டாகிறாரு. போதுண்டா நானும் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, கோகான் என் கூட ஃபைட் பண்ணுறா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ இந்த பக்கம் வந்து சண்டை போட்டுருந்த ரெண்டு பேரும் திரும்பி பார்க்குறாங்க வெஜிட்டாவை. அப்போ டக்குன்னு நம்ம வெஜிட்டா வந்து என்ன சொல்கிறாரு, கோகான் ப்ராலி உங்கள் ரெண்டு பேத்துக்கு ஆல்ரெடி டைம் ரொம்ப கொடுத்தாச்சு, ஸோ இப்போ வந்து கோகான் என் கூட சண்டை போடுற அப்படின்ற மாதிரி நம்ம வெஜிட்டா வந்து கேட்க, அப்போ நம்ம கோகான் பார்த்தீங்கன்னா, நான் எல்லாத்துக்கூடயும் சண்டை போடணும், எல்லாரும் என் கூட சண்டை போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்காக வந்து கேட்குறேன். அப்போ நம்ம ட்ரங்க் வந்து என்ன சொல்கிறேன்னா, அப்படியா, அப்போ நாங்கள் வந்து ப்ராலி கூட சண்டை போடுவோம் ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ அவன் ஒருத்தனை செலக்ட் பண்ணிக்கிறாயாம். ஸோ அப்போ ஓகே அப்படின்ற மாதிரி ப்ராலி சொல்ல, தென் பார்த்தீங்கன்னா வெஜிட்டா, ட்ரங்க்கு, கோட்டன் இவங்க 3 பேரும் சண்டை போட கிளம்பிட்டாங்க. அப்போ நம்ம தலையும் சும்மா இருப்பான், ஆட்டத்தில் என்னையும் சேர்த்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு
டக்குன்னு எல்லாரும் போயிட்டு களத்தில் இறங்கி ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. டே என்னடா நடக்குதுங்க, ராயல் ரம்பிள் நடக்குது போல் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாரும் அடித்து மாஞ்சிக்கிறானுங்க. எஸ், அதாவது நம்மளால் இந்த ஒரே ஒரு ஃப்ரேமை மட்டும்தான் பார்க்க முடியுது. ஸோ வெஜிட்டாவும் கோகானும் வந்து பஞ்ச் பண்ணிக்கிறாங்க. பட் வெஜிட்டா வந்து இதில் எந்த ஸ்டேட்டில் இருக்காருன்னு தெரில. இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. ஸோ வெஜிட்டா வந்து அல்ட்ரா யோகாவாக மாறிட்டாரா, மேபி இருக்கலாம். ஸோ எல்லோரும் வந்து ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ வெஜிட்டா அண்ட் கோகான் ஃபைட் பண்ணுறாங்க. தென் நம்ம பிராலி கூட கோடன் அண்ட் ட்ரங்க் வந்து ஃபைட் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் ஓ காட், ஸோ நம்ம பீர்ஸ் பார்த்தீங்கன்னா டே என்னால் இதெல்லாம் வந்து பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி செம்ம காண்டாக வந்துருக்காரு. ஏன்னா அந்த பிளான்ட்டே அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்கல்ல. தென் நம்ம வீஸ் பார்த்தீங்கன்னா ஓ மை குட்னஸ், என்ன ஒரு அருமையான காட்சி அப்படின்ற மாதிரி நம்ம வீஸ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. தென் நம்ம லீமா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே ரசிக்கிறாரு. ஸோ இப்படி பரபரப்பாக வந்து ஃபைட் வந்து போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம ட்ரங்க் வந்து என்ன சொல்கிறான், டேய் கோட்டன் என்ன அடிச்ச அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம கோட்டன் பார்த்தீங்கன்னா ஐயோ சாரி ட்ரங்க்கு மச்சான் நீ தெரியலடா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா செம்ம காமெடி பண்ணுறானுங்க. அண்ட் எஸ், ஸோ இந்த ஃப்ரேமை பாருங்கள், அதாவது எல்லா சயின்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டில் வந்து படுத்துருக்கானுங்க. ஸோ இது வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு எப்பா ஒரு கூஸ்பம்பான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட அதாவது ஸ்ட்ராங்கஸ்டான சயின்ஸ் எல்லாருமே இங்கே இருக்கானுங்க. அண்டு எல்லோரும் வந்து சண்டை போட்டு கீழே படுத்துருக்கானுங்க. என்ன ஒரு அருமையான காட்சி, மனசே நிம்மதி ஆகிடுச்சுப்பா. தென் நம்ம தலைவன் வந்து என்ன சொல்கிறான்னா, வாவ் தட்ஸ் அ வைல்ட் ஃபைட், ரொம்ப நாள் கழிச்சு சூப்பராக வந்து சண்டை போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம தலையை வந்து சொல்ல. அண்ட் நம்ம கோகான்னு பார்த்தீங்கன்னா ஐயா அதாவது இவ்வளோ தூரமாக இவ்வளோ லிமிட் பிரேக் பண்ணி நான் சண்டையை போட்டதில்லை, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம கோகான்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அண்டு நம்ம தலையை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மைல் ஒன்று வைக்கிறான். அண்ட் அதுக்கப்புறமா எஸ் ஆல் ரைட், அதாவது இது ரொம்ப நல்லா போச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. தென் நம்ம லீவை பார்த்தீங்கன்னா ஹே யாருக்கு பசி எடுக்குது, ஏன்னா சாப்பாடு ரெடி வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போ நம்ம கோட்டின்னு ட்ரங்கும் வாயை பிறந்துக்கிட்டு தோ வரோம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் பார்த்தீங்கன்னா போயிட்டு பந்தியில் உட்காந்து நல்லா கட்டுக்கட்டுன்னு கட்டுறாங்க. அப்போ வந்து நிறைய பேர் ஃபுட்டு வந்து டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்க. அப்போ நம்ம பிராலி பார்த்தீங்கன்னா எஸ் இந்த யூனிவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லீமோ தான் ஒரு தலை சிறந்த ஷெஃப்பு. ஸோ லீமோவோட ஃபுட்டு அடிச்சுக்க ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம பிராலி பார்த்தீங்கன்னா லீமோ வந்து ரொம்ப புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காரு. எஸ் மேபி லீமோவோட ஃபுட்டை வந்து நானும் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றேன். லீமோ எங்கேயா இருந்தால் எனக்கு கொஞ்சம் பார்சல் வந்து கட்டி விடு. அண்ட் தென் அகைன் பார்த்தீங்கன்னா நம்ம கோகு வந்து நம்ம கார்மனை பார்த்து யோ யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோகன் என்ன சொல்கிறேன்னா, அதாவது டேட் இவங்க தான் வந்து ரெட் ரிப்பன் ஆர்மி, ஸோ இவங்களை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ இதுக்கப்புறமா ஏதோ ஈவெலாம் வந்து பிளான் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோகான் பார்த்தீங்கன்னா முறைச்சிக்கிட்டே அவங்கள பார்க்க. அப்போ நம்ம கார்மனோட கைத்தடியும் என்ன சொல்கிறானுங்க, ஐயோ நோ அதெல்லாம் இல்லைங்கண்ணா, நீங்கள் வேறு நாங்கள் வந்து எப்போலாம் திருந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரங்க் அண்ட் கோட் என்ன சொல்கிறேன்னா, உண்மையாக சொல்கிறீங்க நீங்கள் திருந்தவடா போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியாக வந்து பார்க்குறானுங்க. ஸோ எஸ் ஃபைனலி எல்லோரும் வந்து பேசி முடிச்சுட்டு காரில் வந்து ஏறுறாங்க. தென் நம்ம கோகு பற்றின வெஜிட்டாவை பார்த்து ஹே வெஜிட்டா நான் வந்து கொஞ்சம் நாளைக்கு பூமிக்கு போகலான்னு இருக்கேன், ஸோ நீயும் வருவேன் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. தென் நம்ம வெஜிட்டா என்ன சொல்கிறாரு, ஆமாம் நானும் வந்து பூமிக்கு வரணும், அப்படிலாம் என் பொண்டாட்டி பல்மா வந்து என்னை மறந்தே போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெஜிட்டா வந்து சொல்ல. தென் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா வீருசா எல்லாருக்கும் பாய் அப்படின்னு சொல்ல. அப்போ நம்ம வீர்ஸ் வந்து கடுப்பாய் ஏய் நீ வரவே தேவையில்ல போயா முதல்ல இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கானில் இருக்காரு. ஏன்னா என்ன சொல்கிறது அந்த பிளானட்டே அடித்து நொறுக்கிட்டானுங்க. ஸோ ஒன்னே வந்து நம்ம கோகு என்ன சொல்கிறாரு, அதாவது சரி கோகானை தவிர்த்து பூமியில் யாருக்கு அதிகமான கீ பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி சென்ஸ் பண்ணுறாரு. எஸ் பிக்கலோ கிட்ட இருக்குல்ல, லெட்ஸ் கோ வேவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து பிக்கலோ கிட்ட டெலிபோர்ட் ஆகி அங்கே வந்து லேண்ட் ஆகுறாங்க பூமியில். அண்ட் தென் நம்ம பிக்கலோ வந்து எப்பவும் போல் மீன் மந்திரத்தை சொல்லி தியானத்தில் வந்து இருக்காரு. அப்போ வந்து கோகு பிக்கலோ பார்த்து யோ பிக்கலோ எப்படி இருக்க, லாங் டைம் நோ சி அப்படின்னு சொல்கிறாரு. தென் பிக்கலோ பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கில் இருக்காரு, என்னையா திடீர்னு எல்லாரும் வந்து இறங்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த பக்கம் பார்க்க அந்த பக்கம் ரெட் ரிப்பன் ஆர்மி வந்து பார்த்துட்டு பயங்கர காண்டா வர்ற பிக்கலோ, டேய் நீங்கள் என்ன திருந்தலையாடா, இது வரைக்கும் வந்துட்டிங்களா, உங்களை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிக்கலில் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகி நம்ம ரெட் ரிப்பன் ஆர்மியை வந்து பார்க்க. அப்போ நம்ம பசங்க வந்து ஐயோ சாமி எங்களை உயிரை விட்டுருங்க, யோ இது பூமி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோட்டனை பார்த்து கேட்க, ஆமாயா இது பூமி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோட்டன் பார்த்தீங்கன்னா கார்மனுக்கு ஆன்சர் சொல்ல. அப்போ நம்ம கார்மன் பார்த்தீங்கன்னா காருக்குள்ள ஏறி டேய் கைப்புள்ள வண்டி ஏறா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வண்டி எடுத்துகிட்டு சாரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ஓடிட்டானுங்க. தென் நம்ம பிக்கலில் பார்த்தீங்கன்னா இவனுங்க கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோகுவை பார்த்து கேட்க. அப்போ வந்து நம்ம கோகு வந்து இல்லை அது ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி, அது மட்டும் இல்லாமல் சரி அதை விட பிக்கலோ நீ வந்து உனக்கு ஒரு புது ஃபார்ம் இருக்காமே அப்படின்ற மாதிரி மறுபடியும் நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா பிக்கலோ கூட சண்டை போகிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கான்.
அப்போ நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா ஆமாம் என்கிட்ட புது ஃபார்ம் இருக்குது அப்படி சொல்ல அப்போ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ஹேய் அப்படின்னா ஒரு டெஸ்ட் மேட்ச் போட்டுடலாமா அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா இல்லை நீ கேட்கறப்பெல்லாம் போட முடியாது, எனக்கு பல வேலைகள் இருக்குது, முக்கியமாக பேனை போய் நான் ஸ்கூலில் வந்து பிக்கப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிக்கலோ வந்து சொல்கிறாரு. அப்போ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா பேனா யார் அது அப்படி சொல்கிற மாதிரி கேட்குறாரு. டேய் உன் பேரப்பிள்ளையே உனக்கே ஞாபகம் இல்லையா கோகு தலைவா, ஓவரா இல்லை. ஸோ அந்தமாரி தான் நமக்கு தோணுது. இந்த இடத்துல இது கேட்கும்போது நமக்கே வந்து ஷாக்காக இருக்குது. ஏன்னா கோகு வந்து எப்படி அவங்களோட பேத்தியை வந்து அதாவது பேரப்பிள்ளையை வந்து எப்படி மறக்க முடியும்? ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுவும் ஒரு டிராகன் பாலோட பிளாட் ஹோல் தான். அண்டு நம்மள மாதிரியே வந்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதுவும் வெஜிட்டா பார்த்தீங்கன்னா யோ கோகு உன் பேரப்பிள்ளை உனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி. அப்போ என்ன கோகு பார்த்தீங்கன்னா ஆமாம் இல்லை எனக்கு வந்து பேரப்பிள்ளை இருக்குது மறந்தே போயிட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி கோகு வந்து சமாளிக்கிறாரு. தென் நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா பேரப்பிள்ளையே மறந்துட்டியா, அதாவது உனக்கு நான் ஒரு பனிஷ்மெண்ட் தரேன், என் கூட வந்து நீயும் பேனை வந்து பிக்கப் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உடனே ஓகே பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோகு வந்து சந்தோஷமாக சிரிச்சிட்டே சொல்கிறாரு. தென் ஸோ இந்த பக்கம் வந்து நம்ம ரெட் ரிப்பன் ஆர்மி வந்து காமிக்கிறாங்க. ஸோ காருக்குள்ளே கார்மனோட கைத்தடியும் பேசிட்டு போகிறாங்க. அப்போ கார்மன் வந்து என்ன சொல்கிறேன்னா யோ பாடி சோடா இதுக்கு மேலே ரெட் ரிப்பன் ஆர்மிலே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து ரெட் ரிப்பன் ஆர்மியில் இருந்து என்னத்தை சாதிச்சிட்டோம், என்னத்தை கிழிச்சிட்டோம், ஒரு சல்லி வயசை சம்பாதிக்கல, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெட் ரிப்பன் ஆர்மியை விட போகிறோம், ட்ரக்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. ஆக மொத்தத்தில் எனக்கு திருந்த போகிறதில்ல, ட்ரக்ஸு செய்ய போகிறாங்களாம், எங்களால் உதவாண்டா வாங்க போகிறீங்க. தென் அகைன் வந்து ஸ்கூலை வந்து காமிக்கிறாங்க. ஸோ வந்து பேனை வந்து அவங்களோட டீச்சர்ஸ்லாம் வந்து ஸோ பிக்கலோ கிட்ட வந்து விடுறாங்க. தென் அந்த ஃப்ரேமில் வந்து பிக்கலோ கோகான் எல்லோரும் வந்துருக்காங்க. தென் அப்பாவை பார்த்த உடனே செல்லக்குட்டி வந்து அப்பா மேலே தாவி கட்டி பிடிக்கிறான். தென் இந்த பக்கம் நம்ம தலையை வந்து ஸ்கூலே சுற்றி பார்த்துட்ருக்கான், யாரா அது அப்படின்ற மாதிரி பேன் வந்து கோகுவை பார்க்க அண்ட் கேட்குறாங்க யார் அது அப்படின்னு சொல்லிட்டு. தென் நம்ம கோகான் வந்து சொல்ல அகைன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பயங்கர ஸ்பீடாக இருக்கா பேனு. தென் பேன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பயங்கர ஸ்பீடாக போயிட்டு நம்ம கோகு வந்து ஹாய் பேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்குறான். டக்குன்னு கோகுக்கு பின்னாடி வந்து பேன் ஒரு ஒரு கிக் ஒன்று வைக்க அப்போ கோகு வந்து அசல்ட்டாக தடுக்கிறான் அண்ட் ஒரு ஸ்மைல் ஒன்று பண்ணுறான். தென் நம்ம பேனும் வந்து ஒரு ஸ்மைல் ஒன்று பண்ணுறாங்க அண்டு எஸ் அதாவது சுபம் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லோரும் வந்து அந்த இடத்துல சந்தோஷமாக வந்து பேசிக்கிறாங்க அண்ட் கோகான் வந்து பேனோட கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறான். அண்ட் இந்த பக்கம் அதாவது பேனோட டீச்சர் வந்து நம்ம பிக்குலுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு குட் பை வந்து சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பிக்கலோவுக்கும் அந்த டீச்சருக்கும் ஏதாவது ஒரு கனெக்ஷன் வரும். ஏன்னா ஆல்ரெடி டிராகன் பால் சூப்பர் ஹீரோஸில் வந்து அந்த சீன் வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த டீச்சர்கிட்ட பிக்கலோ வந்து பேசுவார். ஸோ எண்ட் ஆஃப் தி சீரீஸில் எப்படியும் பிக்கலோவுக்குன்னு ஒரு ஜோடி வந்து செட்டானா சரி தான். பிக்கலோ வாழ்த்துக்கள், ஃப்யூச்சரில் நீயும் வந்து ஒரு ஆளை செட் பண்ணிக்கோ, குடும்பஸ்தன் ஆயிரு. ஸோ எஸ் டிராகன் பால் சூப்பர் ஹீரோ ஆர்க்கோட லாஸ்ட் சாப்டர் இதுதான். ஸோ இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஆர்க் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ சென்சே. அண்ட் அகிரா டோரியாமா வந்து ஒரு பேஷனான ஒரு மனுஷன், அவரோட ஒர்க்கால் இந்த உலகத்தையே வந்து மாற்றிருக்காரு. ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் அகிரா டோரியாமா. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டரில் பார்ப்போம். அண்ட் டேக் கேர் யுவர் பேரண்ட்ஸ். அண்டில் தென் see you then. Take care mortals.